ஜாக்கிரதை, கடை மோசடி, ஆபீஸ் டிராமா, விவசாய சதி, 3 பெரிய உண்மைகள் அம்பலம். இப்பவே முழுசா பாருங்க. மலைகளும் நதிகளும் அரணமைச்சிருக்கிற இந்த அழகான கிராமத்தோட பேரு செந்தூரப்பட்டி. இயற்கையோட ஆசீர்வாதம் இந்த ஊருக்கு முழுசா கிடைச்சிருக்கு. ஊரின் மையத்துல உயர்ந்து நிக்கிற அந்த கோவில் கோபுரம் தான் மக்களோட நம்பிக்கை. இங்கே காத்துல கூட பக்தி வாசம் வீசும். இங்க வாழ்ற மக்கள் வெள்ளந்தியானவங்க. உழைப்பு தான் இவங்களுக்கு மூச்சு. பக்கத்து வீட்டுக்காரன சொந்தக்காரனா நினைக்கிற பாசக்காரங்க. செந்தூரப்பட்டியோட இதய துடிப்பு இந்த சந்தை தான். காலையில விடியறதுக்கு முன்னாடியே இங்க வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த மொத்த சந்தையிலையும் பெரிய கடை நம்ம சோமுவோடது தான். ஆனா அந்த பிரம்மாண்டத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய மோசடி இருக்கு. செந்தூரப்பட்டி கிராமத்துல சோமுவோட கல்லா பெட்டி மட்டும்தான் எப்பவும் நிரம்பி வழியும். இதோ மக்கள் கிட்ட கொள்ளையடிச்ச காசுல புதுசா தங்க சங்கிலி வேற. அடே, இப்படிதான் ஏமாத்தி சேர்த்தல சிரிப்பு. ஆனா விரல்ல ஒரு தந்திரம். யாரு கண்ணுக்கும் தெரியாத அந்த சின்ன ரிமோட் தான் அவனோட மந்திரக்கோள். தம்பி, போன வாரம் வாங்கின அரிசி சீக்கிரமே தீந்து போச்சுப்பா. என்ன பாட்டி, நீங்க தான் நிறைய சாப்பிடுறீங்க போல. இல்ல தம்பி, நான் ரொம்ப கொஞ்சமா தான் சாப்பிடுறேன். என் தராசு என்னைக்குமே பொய் சொல்லாது. போங்க போங்க. சோமுக்கு தெரியல, அவனோட ஒவ்வொரு அசைவையும் ஒரு ஜோடி கண்கள் தூரத்துல இருந்து கண்காணிச்சிட்டு இருக்கணும். சாமி, ஊர் திருவிழாவுக்கு அன்னதானம் போடணும். எனக்கு 50 கிலோ அரிசி வேணும். 50 கிலோவா? சோமுவோட காதுல தேன் வந்து பாய்ஞ்சது மாதிரி இருந்துச்சு. பெரிய மீன் சிக்கிருச்சுன்னு மனசுல கணக்கு போட்டு, வெளியூரா உனக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தர்றேன். டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லி இடையில கை வைக்க முடிவு பண்ணிட்டான். பட்டனை ஒரு முறை இல்ல 2 முறை அமுக்கினான். மெஷின் துல்லியமா 50 கிலோன்னு காட்டுச்சு. ஆனா ராகவனுக்கு தெரியும் அந்த மூட்டையில இருக்கிறது வெறும் 40 கிலோ தான். என்ன சாமி, மூட்டை லேசா இருக்கு. எடை குறைவா இருக்கேன்னு கேட்டதான் தாமத சோமுக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. அட போங்க சார், நீங்க என்ன புதுசா சொல்றீங்க? அப்படின்னா எடை போட்டு என் கம்ப்யூட்டர் தராச சந்தேகப்படுறியா? வெளியே போடா. ஊர் மக்கள் எல்லாரும் சோமுவுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ராகவன் தனியாளா நின்னான். சோமு ஜெயிச்சிட்டான்னு நினைச்சா. ராகவன் பையில இருந்து பணத்தை எடுக்கல. அவனோட சொந்த டிஜிட்டல் தராசை எடுத்தான். கடையில நிசப்தம் நிலவுச்சு. உன் மெஷின் போய் சொல்லலாம் சோமு, ஆனா என் மெஷின் போய் சொல்லாது. இதோ பாரு, வெறும் 40 கிலோ. அந்த ரிமோட்டை தான். இதுதான் இவனோட மந்திரக்கோள். இந்த ரிமோட் மூலமா தான் இவ்வளவு நாளா உங்களை ஏமாத்திரா. நான் விவசாயி இல்ல, ஃபுட் சேஃப்டி ஆபீசர் ராகவன். இனிமே உன் கணக்க கோர்ட்ல பாத்துக்கலாம். அநியாயம் பண்ணி சேர்த்த சொத்து கடைசி வரைக்கும் நிலைக்காது. நேர்மையான தொழில்தான் நிம்மதியை தரும். மாய தராசு உடைஞ்சிருச்சு. சோமுவோட ஆட்டமும் முடிஞ்சு போச்சு. சென்னை அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். இங்கதான் அந்த ஸ்வேதா கெமிக்கல்ஸ் கம்பெனி இருக்கு. வெளியே பார்க்க அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அநியாயம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் ஆபீஸ்ல வேலை செய்யற மதுமிதாங்கிற பொண்ணு தான் அம்மா கிட்ட போன்ல, அம்மா வேலை ரொம்ப அதிகமா இருக்கு, லீவு கிடைக்குமான்னு தெரியலையே அப்படின்னு அழுதுட்டே பேசினாங்க. ஆனா இத தூண் மறைவுல நின்னு ஒட்டு கேட்ட அந்த லலிதா நேரா ஜிஎம் சீமா கிட்ட ஓடுனான். மேடம், அந்த மதுமிதா இந்த கம்பெனிய மதிக்கவே இல்ல, இங்க வேலை பார்க்க பிடிக்கலையாம், வேலையை விட்டு ஓட போறேன்னு திமிரா பேசுறா அப்படின்னு இல்லாததையும் பொல்லாததையும் திருச்சு சொன்னான். சீமாவும் சும்மா இருப்பாளா? நேரா எம்டி சஞ்சய் கிட்ட போய், சார் நீங்க இவ்ளோ சம்பளம் போடுறீங்க, ஆனா இந்த ஊழியர்கள் உங்களையே தப்பா பேசுறாங்கன்னு அவர் கோபத்தை நல்லா தூண்டி விட்டாங்க. எதையும் விசாரிக்காத சஞ்சய் எல்லார் முன்னாடியும் வச்சு மதுமிதாவ, சம்பளம் வாங்குற இடத்தையே பழிப்பியா, உனக்கெல்லாம் எதுக்கு வேலை, மரியாதையா வெளியே போ அப்படின்னு அநியாயமா திட்டி தீர்த்தாரு. பாவம் அந்த பொண்ணு தான் செய்யாத தப்புக்கு கூனி குறுகி அழுதுட்டு நின்னாங்க. இத அந்த லலிதாவும் சீமாவும் பார்த்து சிரிச்சாங்க. அதோட நிக்கலை வந்த ஆட்டம். குடோன் மேனேஜர்களான நாராயணனும் கார்த்திக்கும் கொடுத்த சரியான ஸ்டாக் கணக்க லலிதா கம்ப்யூட்டர்ல உட்காந்து திருத்தி அவங்க மேலேயே திருட்டு பழி போட பிளான் பண்ணான். இதையும் நம்பின சஞ்சய், என் பணத்தையே திருடுறீங்களான்னு அந்த வயசுல பெரியவங்கன்னு கூட பார்க்காம அவங்கள அசிங்கப்படுத்தினாரு. இவங்க ஆட்டம் இப்படியே போயிட்டு இருக்கும்போதுதான் நம்ம வெங்கடேஷ் களத்துல இறங்கினாரு. லலிதா தன் தோழிக்கிட்ட, இந்த சஞ்சய் ஒரு முட்டாள் பேராசைக்காரன், அவனை ஏமாத்துறது ஈஸி, நீ எகத்தாளமா பேசுனத வெங்கடேஷ் யாருக்கும் தெரியாம வீடியோ எடுத்துட்டாரு.
நேரா சஞ்சய் அறைக்கு போன வெங்கடேஷ், சார் நீங்க யார நம்புனீங்களோ அவங்க உங்களை பத்தி என்ன பேசுறாங்கன்னு நீங்களே கேளுங்கன்னு அந்த ஆதாரத்தை போட்டு காட்டினாரு. உச்சகட்ட குரல்ல கிளைமேக்ஸ். தன்னையே முட்டாள்னு லலிதா சொன்னதை கேட்டதும் சஞ்சய் ஆடி போயிட்டாரு. கோபம் தலைக்கேறின அவர், சீமா, லலிதா, உங்களை நம்புனதுக்கு என் தலையிலேயே மிளகா இறைக்கிறீங்களா? 2 பேரும் இப்பவே வெளியே போங்க, இனிமே இந்த பக்கம் தலை வச்சு பொடுக்கக்கூடாதுன்னு துரத்தி அடிச்சாரு. அதிகாரம் இருக்குன்னு ஆட்டம் போட்ட லலிதாவோட நேம் போர்டு இன்னைக்கு சுக்கு நூறா உடைஞ்சு தரையில கிடந்துச்சு. இது வெறும் கதை மட்டுமல்ல, ஒரு பாடம். எந்த ஒரு பதவியும் எந்த ஒரு நாற்காலியும் இங்க யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. அதிகாரம் கையில் இருக்கும்போது அடுத்தவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளும். அதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். இயற்கை அன்னை வரம் கொடுத்த பசுமை நிறைந்த ஊர் பூஞ்சோலை கிராமம். இங்கு விவசாயத்தை தொழிலாக அல்லாமல் தெய்வமாக மதிக்கும் விவசாயி ரங்கன். இந்த நிலம் என் தெய்வம், இதை நான் பாசத்தோடு பராமரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இங்கு வேலை செய்வது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அந்த ஊர் விவசாயிகளின் நிலங்களை அபகரிக்க துடிக்கும் பேராசை பிடித்த பண்ணையார். விவசாயிகளே, இந்த புதிய ரசாயன விதையை பயன்படுத்துங்க, ஒரே மாசத்துல லாபம் கொட்டும். பண்ணையாரின் வலையில் விழுந்த ஊர் மக்கள் பேராசையால் அந்த ரசாயன விதைகளை வாங்கினார்கள். வேண்டாம் ஐயா, மண்ண மலடாக்குற இந்த குறுக்கு வழி லாபம் எனக்கு தேவையில்லை. நேர்மையை பார்த்து மற்ற விவசாயிகள் கேலி செய்து சிரித்தனர். ஏய் ரங்கா, உன் நேர்மை எங்க போகுது? இந்த சூப்பர் சீட்ஸ் இல்லாம நீ எப்படி சமாளிப்ப? தனியா போகுது. சில மாதங்கள் உருண்டோடின. ரசாயனத்தால் மற்றவர்களுக்கு தற்காலிகமாக பணம் கொட்டியது. ரங்கன் தன் உழைப்பை மட்டும் நம்பினான். 2 வருடங்கள் கழித்து இயற்கையின் கணக்கு தொடங்கியது. நிலங்கள் வறண்டு வெடித்தன. அளவுக்கு அதிகமான ரசாயனத்தால் மண் செத்துப் போனது. எந்த பயிரும் வளரவில்லை. பணம் கட்ட முடியாத விவசாயிகளின் நிலங்களை பண்ணையார் ஈவு இரக்கமின்றி பறிமுதல் செய்ய தொடங்கினார். வெளியேறுங்கள், இனி இது என் நிலம். ஐயா, தயவு செய்து நாசமாக. குறுக்கு வழியில் சென்றதை எண்ணி ஊரே கண்ணீரில் மூழ்கியது. அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது. ரங்கனின் நிலம் மட்டும் பாரம்பரிய முறையில் எந்த பாதிப்புமின்றி செழிப்பாக விளைந்திருந்தது. உங்கள் நிலத்தை மீட்டுக்கொள்ள இது உதவும். நன்றி ரங்கன், ரொம்ப நன்றி. ரங்கன் தன் லாபத்தின் ஒரு பகுதியை வைத்து ஊர் மக்களின் கடனை அடைத்து அவர்களின் நிலங்களை மீட்டார். எங்களை மன்னிச்சுடு ரங்கா, பேராசப்பட்டு எங்களை நாங்களே அழிச்சுக்கிட்டோம். எங்களை மன்னிச்சுடு ரங்கா. மன்னித்தேன். இனி நாம் ஒன்றிணைந்து முன்னேறுவோம். நன்றி ரங்கா. அன்றிலிருந்து பூஞ்சோலை கிராமம் மீண்டும் இயற்கை விவசாயத்திற்கு திரும்பியது. குறுக்கு வழியில் கிடைக்கும் வெற்றியும் பணமும் ஒருபோதும் நிலைக்காது. கதைகளும் கனவுகளும் நேர்மையான உழைப்பும் பொறுமையும் மட்டுமே நிரந்தர வெற்றியை கொடுக்கும். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.